வணக்கம். நான் உங்கள் அபிமான ஸ்ரீராம் குருக்கள், பெங்களூர். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு எப்படின்னா, ஜோதிடம். ஜோதி இடம், ஜோதி தெரிகின்ற இடம், ஜோதியை காட்டுகின்ற இடம், ஜோதியை தேடிக்கொண்டு செல்கின்ற இடம், ஜோதியை பார்க்கும் இடம், பார்க்க வைக்கும் இடம், அத்தனை சொல்லலாம். இதுதான் ஜோதிடம். ஆயக்கலை 64, அதில் ஒரு கலை ஜோதிடக்கலை. ஜோதிடம் இன்று நேற்று பிறந்தது அல்ல. மகாபாரத காலத்தில், மகாபாரத காலம் என்பது 4 யுகங்கள் இருக்கின்றன. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம். கிருதாயுகத்தின் வயது 18 லட்சம் வருடங்கள். அதாவது மகாவிஷ்ணுடைய 5 அவதாரங்களும் கிருதாயுகத்தில் நடந்தது. அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகம் என்பது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ராமாயணம் நடந்தது திரேதாயுகம், சுமார் 12 லட்சம் வருடங்கள். துவாபராயுகம் சுமார் கிட்டத்தட்ட 6.25 லட்சம் வருஷம். இந்த துவாபராயுகத்தில் தான் பஞ்சபாண்டவர்கள், மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுடைய கடைசி புத்திரனான சகாதேவன் ஜோதிட கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தார். விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஷ்மாச்சாரியாரால் படிக்கப்பட்டது. அந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்லோகத்தை கூறி முடித்தவுடன் எல்லாரும் சபை கூடி, ஐயா, இப்பேற்பட்ட பொக்கிஷத்தை நாம் பதிவு செய்யவில்லையே, பிற்காலத்தில் மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்வது என்று நினைத்து கொண்டிருக்கல். கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிறார். என்ன சிரிக்கிறார்? இது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டது. எப்படி? நம் 5 பேரில் ஜோதிட நுணுக்கத்தை அறிந்தவன் சகாதேவன். அவன் கழுத்தில் உள்ள மணிமாலையான ஸ்படிக மணிமாலையில் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பதிந்து விட்டது என்று கூறுகிறார். அப்படி என்றால் இந்த ஜோதிடத்துடைய மகிமையை தெரிந்து கொள்ளுங்கள். சரியா? ஜோதிடர் ஆக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் ஜோதிடர் ஆகலாம். புரிஞ்சதா? பிரயத்தனம் மகாயகம் என்று கூறுவாள். அப்படின்னா முயற்சி திருவுணையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்துவிடும். லிசன் என்ன? ஜோதிட சம்பந்தமான கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். உங்களுக்கு புரியலையோ அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ என்னென்னா, ஒரு சர்க்கிள் பாகம் உங்களுக்கு. ஜோதிடம் 12 பாவம், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம், 27 நாம யோகங்கள், 11 கரணங்கள். இது அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். 108 சரணம் சொல்லுவாங்க. 108 தடவை சொன்னால் அதுக்கு பேர் அஷ்டோத்திரம் சொல்லுவாங்க. அந்த 108 அந்த நம்பர் எங்கேருந்து வந்தது? ஜோதிடத்திலிருந்து தான் வந்தது. 15 திதி, பிரதமை திருதியை இப்படி ஒரு வரிசையாக வரும். 15 திதி, 7 வாரத்தில் 7 நாட்கள், 27 நட்சத்திரங்கள், 27 நாம யோகங்கள், 11 கரணங்கள். கூட்டுங்க, எல்லாம் சேர்த்தா 87 வரும். ராசி 12 வருதா? 87 12 99, நவகிரகங்கள் 9. இது அத்தனை சேர்ந்தது 108. கூட்டு கழிச்சு பாருங்க. இதுதான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை அறிவதற்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். புரியலையோ கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு உங்கள் மைண்டில் பூரா அந்த ஜோதிட சம்பந்தமான அந்த சொற்கள், அந்த பதங்கள், அந்த வார்த்தைகள் இதே சேர்ந்துட்டுருக்கும். நான் பேசுகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம மூளையில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகணும்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மூளையில் போய் அது பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்க, அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்து கொள்ளுதல். பாவகம்னா என்ன, 1ஆம் பாவம்னா என்ன, 2ஆம் பாவம்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இதெல்லாம் அடிப்படை. இது அடிப்படை இல்லாமல் நீங்கள் 1008 யூடியூப் பார்த்தாலும் சரி, 1008 இது பார்த்தாலும் சரி, உங்களுக்கு புரியாது, ஜோதிடம் வராது. நான்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். தூக்கும்போதும் அதே மூச்சு உள்ளே வாங்கி வெளியில் வரும்போதும் அதே ஞாபகம், அதே சிந்தனை.
அடுத்தது என்ன, லிசன் ஆச்சு, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, புரிதல் ஆச்சு. அடுத்தது என்ன, ரிப்பீட், திரும்ப 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 சொல்லுங்க. அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை திருப்பி திருப்பி நீங்களே சொல்லி பாருங்க. அடுத்தது ஜோதிடத்தை பற்றி பேசுங்க. அப்போ இத்தனை நம்ம தயார் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தலை சிறந்த ஜோதிடர் ஆகலாம். அந்த ஜோதிட தாய், அந்த வாணி, அந்த சரஸ்வதி நம் நாக்கில் புகுந்து விடுவாள். வாக்கு பலித்தம் ஏற்படும். மற்றவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபீட்பேக்கை பொறுத்து அடுத்தடுத்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். ஜோதிட முத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன். தீர்க்காயுஷ்மான் சகலகாரி இஷ்டகாமியாத்த சகல சௌபாக்கிய பிராப்சித்திரு தங்கள் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் வளர்ந்து முக்கால வளர்ந்து வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 சொல்லாண்ட மணிமன்னா உன் சேவடி திருக்காப்பு என்று கூற்றுங்க வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று உமையொரு பாகனான சிவனையும் எனது குலதெய்வமான சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாதனையும் எனது இஷ்ட தெய்வமான சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்திர வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்ற வாழ்க வளமுடன்.